எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கு இணங்க இந்த இயக்கத்தை திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தில் கட்டி காத்துக்கொண்டு திறம்பட இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மாவீரன் அஞ்சா நெஞ்சன் அண்ணன் மாவட்டம் செயலாளர் அண்ணன் மாதவர் மூர்த்தி அவர்களை வணங்கி இந்த கூட்டத்தை ஆரம்பிக்கிறேன். இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற இளையராஜா அவர்களே, நலத்திட்ட உதவிகளை இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற சிவகுமார் அவர்களே, வட்டக்கழக செயலர் சிவகுமார் அவர்களே, வட்டக்கழக செயலர் சாக்ரட்டிஸ் அவர்களே, கோபி அவர்களே, பகுதி கழக நிர்வாகிகள் நாகப்பண்ண அவர்களே, வினோத்குமார் அவர்களே, ரத்னம் அவர்களே, முருகானந்தம் அவர்களே, ஜோசப் அவர்களே, குப்பம்மாள் அவர்களே, மேரி அவர்களே, இணைச்செயலர் சித்திரவழி அவர்களே, கடந்த 2021 தேர்தலில் ஸ்டாலின் என்ன வாக்குறுதி கொடுத்தாருன்னா அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் அப்படின்னார். ஆனால் அந்த 1000 ரூபாயை முதல்ல ஒரு 27 மாதம் கொடுக்கவே இல்லை. அந்த 27 மாதம் கொடுக்காதனால அங்கங்கே நாங்கள் அதிமுக சார்பில் அங்கங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணணும். சட்டசபையில் எடப்பாடியார் அவர்கள், எதிர்கட்சி எடப்பாடியார் அவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணார், போராட்டம் பண்ணார், வெளியிட பண்ணார். இதெல்லாம் பார்த்து எம்பி எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி 1000 ரூபா கொடுத்தாங்க. 27 மாதம் கழிச்சு. சரி, அந்த 1000 ரூபா கூட எப்படி கொடுத்தாங்க? எல்லாருக்கும் கொடுத்தாங்களா? கிடையாது. தகுதி உள்ளவர்களுக்கு மட்டும் அப்படின்னாங்க. 2.5 கோடி கார்டு மொத்தம் குடும்ப அட்டை வந்து 2.5 கோடி. அதில் கொடுத்தது 1,17,00,000 பேர். இப்போ இந்த எலெக்ஷன் வர்றதுனால மனு கொடுங்கன்ட்டு இப்போ ஒரு 5 லட்சம் பேர் கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் 1,25,00,000 பேர் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் 1,25,00,000 பேருக்கு தகுதி இல்லைன்றாங்க. தகுதினா என்ன தகுதி? அப்போ வாங்குறவங்களுக்கு தகுதி இல்லைன்னா அப்போ என்ன தகுதி இல்லை? வாங்காதவங்களுக்கு என்ன தகுதி இல்லை? ஏன் கொடுக்கல? அப்போ நீங்கள் சொன்ன வாக்குறுதி என்னாச்சு? ஆக பொய்யான வாக்குறுதி. எப்பவுமே இந்த திமுகவுக்கு பொய்யான வாக்குறுதி கொடுக்குறது தான். கடந்த எலெக்ஷனில் கூட 5 ஏக்கர் நிலம் தரேனாங்க. 5 ஏக்கர் நிலம் தரேனாங்க போன தேர்தலில். ஆனால் 5 சென்ட் கூட கொடுக்கல யாருக்குமே. அதுபோல் பொய்யான வாக்குறுதி கொடுப்பாங்க. இது போல இப்போ நம்ம எடப்பாடியார் அவர்கள் இப்போ ஒரு வாக்குறுதி கொடுத்தார். தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2000 அந்த மகளிர் உரிமை தொகையை 2000 ஆக்குவோம் அப்படின்னாரு. உடனே ஸ்டாலின் என்ன பண்ணாரு? நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த 1000 ரூபாயை 2000 ஆக்குனார். ஏன் இப்போ நீங்க தான் ஆட்சியில் இருக்கிறீங்க? ஏன் நீங்க 2000 கொடுக்கல? ஏன் கொடுக்க முடியல உங்களால? எடப்பாடியார் சொன்ன பிறகு தான் கொடுக்குறீங்க. எடப்பாடியார் சொன்ன பிறகு நாங்களும் 2000 கொடுக்குறீங்க. நீங்க ஆட்சியில் நீங்க கொடுக்கலாமே, இப்போ கொடுக்கலாமே, ஏன் கொடுக்கல? ஆக இதெல்லாம் ஏமாத்துறது தான். 2000 கொடுக்குறாரு. அப்புறமா போன முறை நம்ம எடப்பாடியார் வந்து போன முறை தேர்தல் வாக்குறுதியில் 2020 தேர்தல் வாக்குறுதியில் அவர் 1500 தள்ளினாரு, 6 சிலிண்டர் தள்ளினாரு. ஆனால் மக்கள் நம்பல. ஏன்னா நீங்க ஆட்சியில் இருக்கிறீங்களே, நீங்க ஏன் இவ்வளோ செய்யல அப்படின்னு இன்னைக்கு இடத்துல என்னமோ மக்கள் நம்பல, ஓட்டு போடல. ஆனால் இவர் நம்பி ஓட்டு போட்டாங்க, இவருடைய வாக்குறுதி நம்பி ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்ட மக்களுக்கு அவர் துரோகம் தான் பண்ணியிருக்காரு. இப்போ 2000 ரூபாய் இப்போ கொடுக்க முடியாதவர் வருகிற தேர்தலில் ஜெயிச்ச பிறகு 2000 கொடுக்குறாராம். இவங்க மறுபடியும் எப்படி ஜெயிப்பாங்கன்னு நினைக்காது. ஏன்னா சட்டம் ஒழுங்கு பாருங்க, நீங்க டிவி பார்க்குறவங்களுக்கும் செய்தி பார்க்குறவங்களுக்கும் கட்டாயம் தெரியும். தினம் கொள்ளை கற்பழிப்பு. போன வாரத்தில் ஒரு 2.5 வயசு குழந்தைய ஒரு திமுக ஒன்றிய அணி இளைஞர் செயலாளர் அவன் ஒரு 2.5 வயசு குழந்தைய வீட்டில் வெளியே வந்து தூக்கி போயிட்டு அதை கற்பழிச்சிருக்கான், பலவத்தை படுத்திருக்கான். அது கத்தி இருக்கு. கத்தும் போது வாயை வச்சு போட்டுருக்கான். வாயை வச்சு போட்டோன்னா அது குழந்தை வந்து பூச்சி திணறி இறந்து போச்சு. இது வந்து நீங்க செய்தி பார்க்கணும் தெரியும். பண்ணது திமுகவோட ஒரு நிர்வாகி. இது போன வாரத்தில். நேத்து கிருஷ்ணகிரியில ஒரு 70 வயசு பெரியவர் வீட்டில் வெளியே கயிறு கட்டில் போட்டு வெளியே படுத்து தூங்கி இருக்காரு. உள்ள மனைவி 62 வயசு அந்த அம்மாவுக்கு. இவருக்கு 70 வயசு, அந்த அம்மாவுக்கு 62 வயசு. ஒரு காமவன் வந்து அந்த பெரியவரை அடிச்சிருக்கான், கட்டையில் அடிச்சிருக்கான். அவர் கத்தி இருக்காரு. கத்தின உடனே வீட்டில் உள்ள தூங்கி இருக்க மனைவி வெளியே வந்து கத்திருக்கிறாங்க. கத்திட்டு இந்த ஆள் அடிச்ச உடனே அந்த 62 வயசு மூதாட்டியை பலவந்தப்படுத்தி கற்பழிச்சிருக்கான். இதுல இருந்து பாருங்க என்ன ஆட்சியா இது? 2 வயசு குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை, 60 வயசு முதியோருக்கும் மூதாட்டிக்கும் பாதுகாப்பு இல்லை.
ஆக இது என்ன ஆட்சி இது? போலீஸ் வந்து இவங்க கண்ட்ரோல் இல்லை, அரசாங்கத்தோட கண்ட்ரோல் போலீஸ் இல்லை. போலீஸுக்கு உரிய சுதந்திரத்தை கொடுக்கல அவங்க. ஏதாவது ஒரு குற்றம் செய்யறவன்லாம் திமுக தான். எல்லாம் குற்றம் செய்யறானோ இல்ல குற்றத்துக்கு உறுதுணையா இருப்பான். ஒரு குற்றவாளி இருந்தான்னா அவனை பிடிச்சானா உனக்கு திமுக எம்எல்ஏ போக முடியும், எங்க இன்ஸ்பெக்டர் போக முடியும், எங்க அவன் நம்மளால விட்டுருக்கானுவான். சார் அவன் குற்றம் பண்ண ஒடியா நான் பாத்துக்கிறேன் அப்படின்வான். போலீஸால நடவடிக்கை எடுக்க முடியல. காரணம் அவங்க ஆட்சி. ஆனா அம்மா ஆட்சியில் அப்படி கிடையாது, எடப்பாடி ஆட்சியில் அப்படி கிடையாது. போலீஸுக்கு நாங்க போவோம், போலீஸ் ஸ்டேஷன் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போடுறோம் சார், நாங்க பாத்துக்கிறோம் சார், எங்க அம்மாவை நீங்க சொல்றோம், அம்மா கிட்ட நாங்க பேசுவோம், நீங்க வந்து இதுக்குள்ள வராதீங்க, குற்றத்துக்குலாம் நீங்க வராதீங்க, அம்மாவுக்கு தெரிஞ்சா நாங்க அம்மாவுக்கு ரிப்போர்ட் கொடுப்போம், உங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்க. யார் சொல்றது? போலீஸ்ல இன்ஸ்பெக்டர் சொல்றாரு எங்க கிட்ட. ஆனா இப்ப அப்படி சொல்ல முடியாது. இன்னும் யாரு சொல்ற? அவள் சட்டை கட்டு வாங்குவான், திமுக சொல்லுவான், திமுக சட்டை கட்டுவாங்க, இன்ஸ்பெக்டர் மாட்டுவான். ஆனா எடப்பாடி ஆட்சியிலோ அம்மா ஆட்சியிலோ இது போல நடந்ததே கிடையாது. சட்டம் ஒழுங்கு கண்ட்ரோல் இருந்தது. போதை இப்ப பாத்தீங்களா, போதை பொருள் எங்க பார்த்தாலும் மலிவா இருக்குது. இப்ப போன வாரத்தில் எல்லாம் பேப்பர் நியூஸ் தான். நீங்க எல்லாம் பேப்பர் பார்க்கறவங்களுக்கோ டிவியில பார்க்கறவங்களுக்கோ தெரியும். வேசாப்பட்டியில் ஒரு ஸ்கூல்ல செக் பண்ற ஹெட் மாஸ்டர் வந்து பிரேயர் முடிச்சுட்டு எல்லாம் செக் பண்றாரு, பசங்களை செக் பண்றாரு. செக் பண்ணும்போது ஒரு பையனோட புக்கு பையில ஒரு கஞ்சா பாக்கெட் இருக்கு. 8வது 9வது படிக்கிறான் பையன். அந்த பையனோட புத்தக பையில கஞ்சா பொட்டில் இருக்கு. இந்த கஞ்சா பொட்டில் எப்படி கிடைச்சது? உடனே போலீஸ் அந்த ஹெட் மாஸ்டர் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணி அந்த பையனை கூட்டு போய் விசாரிக்கிறாங்க. அந்த பையன் சொல்றான் இங்க வாங்கினான்ட்டு. அதை வித்தவன் பார்த்தீங்கன்னா திமுக. அந்த பையனுக்கு வித்தவன் திமுக நிர்வாகி. இப்படி இருக்கும்போது இந்த தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி நல்லா இருக்கும்? நமக்கு மாசம் 1000 கொடுத்தா போதுமா? நம்ம குழந்தைகளை வெளியே அனுப்ப முடியுமா? நம்மளே போக முடியுமா? பெண்கள் வெளியே போக முடியுமா? 10 மணிக்கு தனியாக பெண்கள் வெளியே போக முடியுமா? போக முடியாது. ஒயின் ஷாப்பு 12 மணிக்கு திறக்கணும், 10 மணிக்கு மூடணும். இதுதான் சட்டம். ஆனா 24 மணி நேரம் சரக்கு கிடைக்கும். ஒயின் ஷாப்ல 24 மணி நேரமும் சரக்கு கிடைக்கும். இந்த 12 to 10 மணி வரலாம் 150 ரூபாய் சரக்குன்னா அந்த டைமுக்கு மேல 300 ரூபாய் சரக்கு. இது இப்படி இருந்தா எப்படி இருக்குது? இது என்ன நாடா? இது என்ன சட்டம் ஒழுங்கா? நமக்கு கொடுக்குற 1000 முக்கியம் இல்லை. ஆனா நம்ம இழக்கிறோம். சைலண்டா வரி ஏற்றலாம், வீட்டு வரியை ஏற்றலாம். இங்கே நம்ம மாநில பாதாள சாக்கடை திட்டமோ குடிநீர் இணைப்போ மெட்ரோ வாட்டர் கிடையாது. ஆனால் மெட்ரோ வாட்டர் டாக்ஸ் ஒன்று போடுவான், குடிநீர் வரியும் போடுறான். இதெல்லாம் போக போடுவாங்க. சார் நீங்கள் மெட்ரோ வரி டாக்ஸ் கட்டணும் சார், குடிநீர் வரி கட்டணும் சார். ஏமா நாங்கள் எங்களாம் மெட்ரோ வரியே கிடையாது, குடிநீரே கிடையாதுமா. இருக்குதோ இல்லையோ நீ கட்டணும் சார், இல்லைன்னு நாங்கள் ஜப்தி நோட்டீஸ் அனுப்புவோம். எல்லாருக்கும் இந்த வீடு சொந்த வீடு இருக்கிறவங்களுக்குலாம் இது தெரியும். எல்லாருக்கும் போடும். சொந்த வீடு இருக்கிறவங்கலாம் நீங்க குடிநீர் வரி கட்டலட்டு போன் வரும். உங்களுக்கு யாருக்கா குடிநீர் இணைப்பு இருக்கா? வீட்டில் இருக்கா? யாருக்கா இருக்கா? வீட்டில் குடிநீர் இணைப்பு யாருக்கா இருக்கா? யாருக்குமே கிடையாது. ஆனா நீங்க வரி கட்டுவீங்க. வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்க கட்டலையானோ, வாடகை வீட்டில் கட்டலையானோ வீட்டு ஹவுஸ் ஓனர் கட்டுவான். அந்த ஹவுஸ் ஓனர் வரி கட்டினான்னா, வரி ஏற்றி கட்டினான்னா அது யார் தலையில போடுவான்? வாடகை வீட்டில் இருக்கிறவங்க தலையில போடுவான். ஆக வாடகை உயரும். மின்சார கட்டணம் மறைமுகமாக ஏற்றுறாங்க, மறைமுகமா சைலண்டா ஏற்றுறாங்க, ஏற்றதே தெரியாது. நீ கட்ட போகும்போது ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய் கட்டியிருந்தவங்களாம், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 1000 ரூபாய் கட்டியிருந்தவங்களாம் எடப்பாடி ஆட்சியில் 500 ரூபாய் கட்டிருப்பாங்க. இப்போ 3000 கட்டுறாங்க. ஆக எல்லாமே நம்ம கொடுக்கறது 1000 ரூபாய், ஆனா வாங்குறது கொள்ளையடிக்கிறது. நம்ம கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா வருஷத்துல நம்ம 20,000 நம்ம படத்தை நம்ம இழக்கிறோம். எல்லா விலைவாசியும் ஏறி போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நமக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நம்மகிட்ட 5000 ரூபாய் மாசத்துக்கு கொடுக்குறாங்கன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். மீண்டும் இந்த திமுக ஆட்சி வந்ததுன்னா நம்ம இங்க ஒழுங்கா இருக்க முடியாது, நம்ம ஆட்சி நம்ம வாழ்க்கை நடத்த முடியாது, குடும்பம் நடத்த முடியாது, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இதை வந்து நீங்க தான் உணரணும், நீங்க தான் எல்லாருக்கும் சொல்லணும். நீங்க இந்த பொதுமக்கள் இந்த தாய்மார்கள்லாம் போயிட்டு நீங்க பேசணும். உங்களுக்கு தெரியும், இன்னொருத்தர் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வந்து யாரை கெடுக்க ஆரம்பிச்சது இல்லை. அவர் எல்லா இடத்துலையும் கேட்கிறார். போட்டி 2 பேர்கள் தான், ஒன்னு த்ரிஷா, ஒரு சங்கீதா. அவர் பேசுறது எல்லாத்தையும் பேசுவார், மீட்டிங்ல பேசுவார். அவர் பேசுற மீட்டிங்ல மாஸ்டர் ஒரு மீட்டிங் போடுவாரு. போட்டி 2 பேர் தான், ஒன்னு த்ரிஷா, இன்னொன்னு சங்கீதா. இப்படிதான் அவர் பேசிட்டு அவர் போயிட்டு இருக்கிறார். அவர் நம்மனா அவர் ஆட்சி அமைக்க போறதில்லை, அவர் யாரை கெடுப்பாரோ. ஆனா நீங்கெல்லாம் பொதுமக்கள்லாம் நீங்கெல்லாம் உணரணும். இப்போ எடப்பாடி அவர் நிறைய தேர்தல் வாக்கு கொடுத்திருக்காரு, அவர் சொன்னதை செய்வார். இப்போ வந்தோன்னு ஆட்சிக்கு வந்தோடனே ஒரு குடும்பத்துக்கும் கருத்து தொகை 10,000 ரூபாய்.
ஒரு குடும்பத்துக்கும் தர தொகை 10,000 ரூபாய் கட்டாயம், நிச்சயம், 100% நடக்கும். நடக்கலைன்னா எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. அதனால சொன்னதை செய்வோம். ஒரு ஆட்சி வந்த முதல்ல 10,000 ரூபாய், மகளிர் உரிமை தொகை 1000 2000 ஆக்கப்படும். அதே போல அனைத்து குடும்பத்தினராக இருக்கும். இப்போ கொடுக்குறாங்க 1 கோடி, 2.5 கோடி, 1.5 கோடி, 1.25 கோடி கொடுக்குறாங்க பாருங்க. அதெல்லாம் கிடையாது. அனைத்து குடும்ப அட்டை வைத்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் மாசம் 2000 ரூபாய் கன்ஃபார்மா கொடுக்க முடியும். அதே போல வருஷத்துல 3 சிலிண்டர் கொடுக்க ஃப்ரீயா கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸ்கூட்டிக்கு மானியம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அம்மா ஆட்சி, எடப்பாடி ஆட்சியில் மானியம் கொடுத்தாங்க ஸ்கூட்டிக்கு. நிறைய பேர் நானே வாங்கி கொடுத்துருக்கேன், ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துருக்கேன். மானியத்தை 25,000 மானியத்தோடு நிறைய பேர் வாங்கி கொடுத்துருக்கேன். இப்போ மீண்டும் அந்த திட்டம் தொடரும் சொல்லியிருக்காரு. அதே போல தாலிக்கு தங்கம் திட்டம் சொல்லியிருக்காரு. தாலிக்கு தங்க திட்டம் நம்ம ஏற்கனவே எடப்பாடி அம்மா ஆட்சியால் துவக்கப்பட்டு எடப்பாடி ஆட்சியால் நடந்துட்டு இருந்தது. தாலிக்கு தங்க திட்டம் ஒரு சவரன், அதாவது பட்டம் வாங்காத பெண்களுக்கு 4 கிராம், பட்டம் வாங்கிய பெண்களுக்கு 1 சவரன், 8 கிராம். இன்னைக்கு 8 கிராம் ஒரு சவரன் விலை எவ்வளவு? இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே தாண்டி போயிடுச்சு. அந்த திட்டம் அப்படி தொடரும். இப்போ இந்த திமுக நம்ம எடப்பாடி நடத்தின திட்டத்தை திமுக நிறுத்திட்டாங்க. அதை அவங்க நிறைய, அதாவது இந்த 1000 ரூபாய் கொடுத்து வச்சு நிறைய நிறுத்திட்டாங்க. இப்போ முதியோர் உதவி தொகை பார்த்தீங்களா, நிறைய பேர் வரல. அப்போ முதியோர் உதவி தொகை வாங்கி பாதி பேருக்கு இல்லை, கால்வாசி பேர் கூட இப்போ வரல. கேட்டால் நீங்கள் 1000 ரூபாய் வாங்குறீங்கன்றதுனால அந்த குடும்பத்தில் முதியோர் தொகை வாங்கி இந்த பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அதையும் நிறுத்திட்டாங்க. ஆக நிறைய திட்டங்களை நிறுத்திட்டு இந்த 1000 ரூபாய் கொடுத்த மட்டும் பெருசு பற்றி காட்டிட்டு இருக்கிறாங்க. நீங்க எல்லாம் உணரணும், புரிஞ்சுக்கணும். தயவு செய்து எல்லாரும் உணர்ந்து மீண்டும் இந்த திமுக ஆட்சிக்கு வந்தா யாரும் இது நாடா இருக்காது, சுடுகாடா சொல்லிக்கொண்டு எல்லோரும் உணர்ந்து எட்டலைக்கு யாரை வேட்பாளர் எடப்பாடியார் யாரை வேட்பாளராக அறிவிக்கிறாரோ, XR YR Z யாரை அறிவிக்கிறாரோ அவங்களுக்கு எட்டலை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி செய்ய முடியும். மீண்டும் எடப்பாடியாரை ஆட்சியில் அமர்த்த முடியும். மிகவும் பணிநன்மை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.